ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? பலாப்பழம் எப்படி வெட்டுறதுன்னு ஈஸியாக வெட்டுறதுன்னு காட்ட போகிறேங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி வெட்டுறதுன்னு காட்ட போகிறேன், பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, வாசனை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியான பழம். இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்களா என்ன அருமையாக இருக்குது பாருங்க பழம். வாசனை அப்பா, அரோமா என்ன வாசனை. நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி தாங்க வெட்டிக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் தடவி அந்த கத்திக்கு எண்ணெய் தடவணுங்க. நம்ம கைக்கு பழம் நம்ம வெட்டி எடுக்கும்போது கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணுங்க, இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டுங்க. இப்போ நான் வெட்டி மட்டும்தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கையில் எண்ணெய் தடவிட்டு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன். சூப்பராக ஈஸியாக உங்களுக்கு எப்படி எடுக்கணுமோ ஈஸியாக சொல்லித்தரேங்க. இது பழம் கிலோ 30 ரூபான்னு கொண்டு போட்டாங்கங்க. பழம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. இப்பயே கையில் ஒட்டுது. இந்த பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். தடவிக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, வெட்டிட்டோமா? திருப்பி என்ன பண்ணணும்? இப்போ வெட்டிட்டோம். இப்போ 2 கையிலையும் எண்ணெய் தடவிக்கும். 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு, ஏன்னா பிசு பிசுன்னு கம்மு மாதிரி ஒட்டும் பண்ணிட்டு, அதை பாருங்க, நல்லா எண்ணெய் தடவிக்கணும். பிசு பிசு பிசுன்னு இருக்கும். வெட்டிட்டு இந்த பாருங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஈஸியாக உங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஈஸியாக இந்த சக்கப்பழம்ன்றது கேரளாவில் சொல்லுவாங்க. நம்ம இந்த பலாப்பழத்தை எப்படி, ஏன்னா ஜென்ட்ஸ் மட்டும்தாங்க அதெல்லாம் வெட்டுவாங்க. இப்போ பாருங்க, நாம் வெட்டியிருக்கோம். வெட்டிட்டோமா? இங்கே பாருங்க, சொலை எப்படி வருது பாருங்க. பெரிய பழம், நடுவுல ஒரு கொட்டா. இந்த பாருங்க சொலா, பாருங்க என்ன அருமையா இருக்கு பாருங்க. சொலா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நான் எடுத்து போடுறேன் பாருங்க. ஈஸியா எடுத்து போடுறேன் பாருங்க. சூப்பரா இருக்குங்க, செமையா இருக்குங்க. இந்த பாருங்க, ஆடாடாடா, தேனாமிரதமா இருக்குங்க. இங்க சிவகாசியிலலாம் ரொம்ப பழம் ரேட்டு ஜாஸ்திங்க. 1/4 கிலோ இந்த பழம் 1/4 கிலோ 60 ரூபா 70 ரூபாங்க. இங்க 4 பீஸ் 5 பீஸ் தாங்க இருக்கும். ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்க. என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பழம். இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளோ அழகா ஈஸியாக எடுத்துட்டேன் பாருங்க. ஜென்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த பாருங்க, எடுத்து விட்டுட்டு கையை உள்ளே கொடுத்து இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஈஸியாக வந்துடும். யாருனாலும் வெட்டலாம். அதுக்கு தான் நான் இந்த இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு கூட சொல்லுவாள், ஆண்டி நீங்கள் ரொம்ப அழகாக பூ கட்டுறீங்க ஆண்டி, பூ கட்டுற வீடியோ போடுங்கம்பாங்க. தெரியாதவங்க, நிறைய குழந்தை குட்டி இருக்கிறவங்க இந்த பழம் வாங்கிட்டு நீங்களே வீட்டில் அழகாக வெட்டி சாப்பிட்லாம்.
இந்த பாருங்க எவ்வளோ, இந்த பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்கேன் பாருங்க. வீடியோவில் சூப்பராக தெரியும் பாருங்க. இந்த பாருங்க ஒரு பகுதி எடுத்துட்டோமா ஈஸியா. இங்க பாருங்க பாருங்களேன், குண்டு குண்டா சொல்ல பாருங்களேன். இந்த நீ சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த பாருங்க எடுத்து முடிச்சாச்சு பாருங்க. எப்படிமா இருக்கு பழம்? எப்படி இருக்கு? செம்ம சூப்பரா. வாயை திறந்து பேச முடியல. டேஸ்ட் அவ்வளோ இனிப்பா இருக்குங்க பழம். செம்ம டேஸ்ட். இந்த பாருங்க அடுத்த பழம். இது மட்டும் நான் வெட்ட சொல்லி கொடுத்துட்றேன். அவ்வளோதான், முடிஞ்சதுங்களா? இந்த பாருங்க ஈஸியா இந்த பெலாவட்டை இருக்கு பாருங்க, அதை வச்சு குழம்பு வைக்கலாம், கூட்டு பண்ணலாம், சூப்பரா இருக்குங்க, செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த பாருங்க தெரியுதுங்களா எவ்வளவு ஈஸியா எடுத்து போடுறேன்னு தெரியுதுங்களா மக்களே? வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காண்டி தான் இவ்வளவு சீக்கிரமா பண்றேன், பொறுமையா பண்ணுவேன். அழகா அப்படியே சொலையா முழுசா எடுப்பேன். ரெண்டா வெட்டி சொலைய முழுசா எடுப்பேன். வீடியோவில் நான் சீக்கிரம் காட்டணுங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. தெரியுதுங்களா? வீடியோ தெரியுதுங்களா? இந்த இருக்கு பாருங்க, வந்துருச்சா பாருங்க. ஆனா உண்மையிலேங்க முக்கணியில ஒரு மாப்பழம் வாழைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம மக்கள் வந்து இதை எந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க பழத்தை, அவ்வளோ டேஸ்ட்டுங்க, அருமைங்க. இதை வந்து பாயசம் பண்ணி சாப்பிடலாம். வெரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சீசன் ஃப்ரூட்ஸ் மக்களே, சீசன் ஃப்ரூட்ஸ் என்னென்ன சீசன்ல கிடைக்குதோ, மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா மேனி எழில் கூடுங்க, அதாவது அழகு, கலர், உடம்பு நல்ல க்ளோவா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து முடிச்சுட்டேன். ஓகேங்களா? ஓகே மக்களே, உங்களுக்காண்டி சிவகாசியிலிருந்து பரமேஸ்வரிங்க. ஓகே பாய். பார்த்தீங்களா, பாதி பழம் தான் வெட்டியிருக்கோம், பாதி பழம் தான் இருக்கு. எவ்வளோ பழங்கள் வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? ஓகே மக்களே.